வணக்கம் அக்கா, நம்ம இன்னைக்கு பிரியாணி பண்ண போறோம். இது காட்டு சமையல், காரமா சமைப்போம் வாங்க. ஓடை தண்ணீர் ஊற்றி நம்ம சிக்கனை நீட்டாக க்ளீன் பண்ணிடுவோம். இல்லை சிக்கனை நீட்டாக 2 வாட்டி கழுவுனா போதும். இந்த தண்ணியெல்லாம் வேஸ்ட் பண்ணாதீங்க. இதை கருவேப்பிலை மரத்துக்கு விட்டால் போதும், சூப்பராக வளரும். மனமும் சூப்பராக இருக்கும். கருவேப்பிலை மனம் இறச்சி தண்ணி விட்டால் தான் வேறு லெவலில் வளரும் மரம். ஃபஸ்ட்டு பிரியாணி ரைஸை எல்லாம் கழுவிடும். நீட்டாக நல்லா கழுவணும். ஒரு தடவை கழுவுனா போதும். சூப்பரு. டீ பற்றிட்டு இனி பிரியாணியை ஃபஸ்ட்டு அரிசியை ரெடி பண்ண வேண்டியதுதான். சுத்தமான தண்ணி, அரை குடம். நண்டெல்லாம் கிடக்கு. சரி, நம்ம தண்ணி எடுத்துகிட்டு போவோம். டைம் ஆகுது நமக்கு சமைக்கிறதுக்கு. சுத்தமான தண்ணி. ஓகே, அரிசி ரெடி ஆகிட்டு அரைப்பருவம் ஆகிட்டு இனி சிக்கன் ரெடியாகவும் கரெக்டாக வந்துடும். கொஞ்ச நேரம் அடுப்போடு வச்சுக்க வேண்டியதான். கொஞ்சம் நெய், தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. பட்டை வகை, ரெண்டு வத்தலை போடுங்க. பச்சை மிளகு, உள்ளி, பெரிய உள்ளி,
கொஞ்சோல உப்பு போட்டால் சீக்கிரம் வதங்க. வெங்காயத்தை நல்லா செவக்க நல்லா வந்து கிண்டி நம்ம வந்து நல்லா பொரிய விடணும். ஏன் அப்படின்னா நமக்கு வந்து அப்போ தான் வந்து சிக்கன் வந்து சும்மா வேறு லெவலில் இருக்கும். பாருங்கள், இப்போ நல்ல இளங்கலார் ஆகிட்டு இன்னும் கொஞ்சம் தான். தக்காளி, இன்னைக்கு ஒரு நல்ல சமையல் இருக்கு பாருங்க. காட்டுத்தனமா இருக்கணும். நல்லா செவக்க வெங்காயம் வதங்கின அப்புறம் தக்காளியை போட்டு ஒரு 1/4 மணி நேரம் நல்லா கிண்டி எடுத்து அதுவும் லைட்டாக வதங்கணும். உள்ளி எல்லாம் வதங்கிட்டு இப்போ தக்காளி போட்டோம். தக்காளியும் கொஞ்சம் லைட்டாக வதங்கிருக்கு. இன்னும் கொஞ்சம் பேர் வதங்கின அப்புறம் மசாலா எல்லாம் போட்டு சிக்கன் ரெடி பண்ணிடுறோம். அப்புறம் ஒரு தம் பிரியாணியை போட்டு நல்லா ருசிக்கலாம் வேறு லெவலில். இதில் பாருங்கள் நாங்கள் காரம் எப்படி சேர்க்குறோம். காட்டு சமையல் காரம் வேறு லெவலில் இருக்கும். அடி பிடிச்சிடாம நல்லா கிண்டி விடுங்க. அடி பிடிச்சின்னு வச்சுக்கோங்க நல்லாவே இருக்காது. அரைச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நறுக்குன்னு போடுங்க. அப்போ தான் நமக்கு வந்து இப்போ கிரேவி வேறு லெவலில் கிடைக்கும். ஆனால் எல்லாம் போட்டு ஒரு மிக்ஸு நீட்டாக ஒரு மிக்ஸு போட வேண்டியதான். இப்போமே வாசனை அள்ளுது. அவ்வளோதான், ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வச்சுருங்க. சும்மா வேறு லெவலில் இருக்கும் சாப்பிட்றதுக்கு. அரைச்ச பச்சை மிளகு அதுவும் ஒரு மிக்ஸு. எங்கள் சமையல்லே காரம் தான் ஸ்பெஷல்லு. காரம்னா எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதான் ஸ்பெஷலே எங்களுக்கு இங்கே. அடுத்த வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா தக்காளி வெங்காயம் எல்லாம் வதக்கி வச்சுருக்கோம். வதக்கி அதை என்ன பண்ணுவோன்னா ஒரு மிக்சியில் போட்டு அடித்து வச்சுருக்கோம். கொஞ்சம் கூட டேஸ்ட்டுக்கு நமக்கு. மசாலா கறி மசாலா ஒரு பாக்கெட்டு நீட்டாக தட்டிட வேண்டியதான். காரத்துக்கு மிளகு காரம் தான் நமக்கு ஸ்பெஷலு. காரம் தான் பாருங்க அப்படி தூக்கலாம் காரத்தை போட்டு வேறு லெவலில் பண்ண போகிறோம் இன்னைக்கு. சிக்கன் மசாலா ஒரு பாக்கெட்டு. மஞ்சள் பொடி கொஞ்சம் கம்மியாக போடுங்க, ரொம்ப வேண்டாம். கிரேவி கலர் இப்போவே தூக்கலாக இருக்கு. இன்னும் எல்லாம் முடியும் போது வேறு லெவலில் இருக்கும். ஒரு எலுமிச்சம்பழம் ஃபுல்லாக புளிஞ்சு ஊற்றிடுங்க. மல்லி இலை புதினா இலை கொஞ்சம் அப்படியே நல்லா தூவி விட்ருங்க. சிக்கனு தொட்டை பீஸ் எல்லாம் கிடக்கு எல்லாம் ஃபுல்லாக போட்டு ஒரு மிக்ஸு. ஒரு பாக்கெட் தயிர். தயிரில் தான் டேஸ்ட்டே இருக்குது. தண்ணி ஊற்றி நல்லா வேக வைக்கணும். இனி வேக வச்சு
நீட்டாக ஒரு கிரேவி வர அளவுக்கு தண்ணி இன்னும் நல்லா வற்றணும். தண்ணி வற்றினா தான் நமக்கு வந்து டேஸ்ட்டே சூப்பராக கிடைக்கும். இனி வெங்காயத்தை போட்டு லைட்டாக பொரிச்சு எடுத்துருவோம். இதுக்கு நான் பிரியாணி ரெடி பண்ண போகிறோம். மேலே லைட்டாக தூவி ஒரு சின்ன டேஸ்ட்டுக்கு ஃபுல்லாக அந்த வெங்காயத்தை ஃபுல்லாக பொரிச்சு அழகாக எடுத்துருவோம். அவ்வளோதான், எல்லாம் முடிஞ்சிட்டு நீ இறங்கி வச்சிடலாம். அவ்வளோதான், ஃபர்ஸ்ட் லேயர் வந்து சிக்கன் வச்சுட்டு 2வது லேயர் ஃபுல்லாக வந்து ரைஸ் வந்து ஃபில் பண்ணிடுங்க. அதை எடுத்து கொட்டலாம்ண்ணா. அடுத்த திருப்பியும் சிக்கன் எடுத்து ஃபுல்லாக கொட்டிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அது இல்லாமல் அந்த பெல் ஐக்கான் இருக்குது பார்த்தீங்களா, அதையும் கிளிக் பண்ணிடுங்க. ஓகே பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.